ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியோட நேம் என்னென்னா பால் ரவா ரோல் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம மணப்பெண் சமையலை வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சூஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வேறு வீடியோஸ் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு 2 ட்ராப் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு சும்மா ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு தேங்காய் பூ போட்டு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. திரும்பவும் அதே கடாயை வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரியை நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் முந்திரி பொன்னிறமாக ஆன பிறகு கொஞ்சமாக திராட்சையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திராட்சை ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை எப்பவுமே சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறணும். அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளப்பாகணும். அந்த பதம் வந்த பிறகு 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பால். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவா பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கையில் நல்லா நெய் போட்டுக்கோங்க. சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா முழுசாக இருக்க ரவை என்ன ஆகும்னா நீங்கள் பிசைய நீங்கள் அதில் ரவை யூஸ் பண்ணாத அளவுக்கு மாறிடும். இந்த அளவுக்கு நல்லா ஷைன் ஆகிடும். அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ நம்ம ஷேப் பிடிக்க போகிறோம். கையில் எப்பயுமே ரவை எடுக்கும் போது அந்த மாவு எடுக்கும் போது நீங்கள் நெய் போட்டு இந்த ஷேப் பிடிங்க. ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு நீங்கள் இந்த ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பார்க்க அழகாக இருக்கும். நான் உருட்டுற மாதிரி உருட்டி நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகுனாப்பில் இருக்கணும். ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கல் மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சிடாதீங்க. பாலோடு சேர்த்து ரவையை. அடுத்து ஜீரா காய்ச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதே ஈக்குவலாக தண்ணி எடுத்து பாகு பார்த்தீங்கன்னா இதில் கம்பி பதம்லாம் எதுவுமே கிடையாது. 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஜஸ்ட் அந்த தண்ணியில் அந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் அந்த சர்க்கரை கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்ஸை அந்த பாகில் போட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அந்த ஜீராவோட நீங்கள் கொதிக்க வச்சுருங்க இந்த ஸ்வீட்டை. இப்போ கொதிச்சாச்சு. நம்ம இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காவை மேலே சும்மா போட்டுட்டு
கடைசியாக வந்து தேன் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான பால் ரவா ரோல் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.